கேரள மாநிலத்தில் அமீபா மூளை காய்ச்சலால் மேலும் ஒருவர் பலியாகி இருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, வணக்கம். கேரள மாநிலத்தில் அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கேரளா மாநிலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு நோய்களாக சமீப காலத்துல ஆட்டி படிச்சுட்டு வருது மக்களை. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாவே பாத்தீங்கன்னா மூளையை உண்ணக்கூடிய அமீபா மூளை காய்ச்சல் பரவல் பாத்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இது அதிகரிச்சது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உயிர் பலியும் நிகழ்த்திட்டு வருது. கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா சுமார் 6 பேர் உயிரிழந்திருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா தாமரைச்சேரி 9 வயது சிறுமி, அதுக்கப்புறம் கோழிக்கோட்டுல ஓமனச்சேரியை சேர்ந்த 3 மாத ஆண் குழந்தை, மலப்புரத்தை சேர்ந்த ரம்லா, சுல்தான் பத்தேரியை சேர்ந்த ரதீஷ் மற்றும் மலப்புரம் மாவட்டம் வண்டூர் சேர்ந்த சோபனா உயிரிழந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா கோழிக்கோடு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த மலப்புரத்தை சேர்ந்த செம்பிலாம்பரப்பை சேர்ந்த சாஜி என்கிற நபரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூளைக்காய்ச்சல் அமீபா மூளைக்காய்ச்சல உயிரிழந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா கடந்த 12 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இது 5வது உயிரிழப்புன்னு சொல்லப்படுகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல 6 பேர் உயிரிழந்திருப்பு பாத்தீங்கன்னா கேரள மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தற்பொழுது பாத்தீங்கன்னா கோழிக்கோடு மருத்துவமனையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இந்த அமீபா மூளை காய்ச்சலுக்கு 11 பேர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருங்க. இந்த வருடம் மட்டுமே பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல 51 பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 14 பேர் உயிரிழந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கொல்லம், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்கள்ல தான் இந்த பாதிப்பு அதிக அளவுல இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா அதாவது திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியும் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியிலும் தற்பொழுது 21 பேர் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கேரளாவில் 90 பேர் பாத்தீங்கன்னா அமீபா மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 24 பேர் உயிரிழந்தாங்க. தற்பொழுது தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி அமைப்புகளும் பாத்தீங்கன்னா குளோரிங் செய்யக்கூடிய அந்த சுகாதார பணியை தற்பொழுது தொடர்ந்து வருகிறது. ஆனா இந்த அமீபிக் மூளை காய்ச்சல் தொற்று எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு தெளிவான இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தொடர்பாக சுகாதாரத்துறை ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. சிந்துஜா, தற்பொழுது உயிரிழப்பு தொடர்வதால பாத்தீங்கன்னா மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.